بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கணியத்துக்கும் மரியாதைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய இறுதி பகுதியை அடைந்து அதிலும் மிக இறுதியான நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 29வது இரவிலே இன்று நாங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச நாடுகளில் நமக்கு முன்னால் பெற்ற நாடுகளில் இன்று 30 நோன்புகள் பூர்த்தி செய்யப்பட்டு நாளை தான் பிறநாள் கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்றும் உலகம் முழுவதும் உள்ள முஸ்லீம்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் ஒன்றோடு கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் எமது நாட்டிலும் படையிடப்பட்டால் நாங்களும் எல்லோரும் இணைந்து இன்ஷா அல்லாஹ் நாளை நாளை கொண்டாட முடியும். குறை தென்படவில்லை என்றால் 30ஆக பூர்த்தி செய்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் நாங்கள் பெருநாளை கொண்டாட முடியும். எது எப்படியோ நாங்கள் முழுமையாக இந்த அமல்களை நிறைவு செய்து அல்லாஹ்வின் அமலை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்திருந்தோம். நாளைய தினம் குறை தென்பட்டால் இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை வலிமையான நேரத்துக்கு நடைபெறும். கியாமுல் வணக்கம் இடம்பெற மாட்டாது, ஆன்மீகம் இடம்பெற மாட்டாது. குறை தென்படவில்லை என்று சொன்னால் 30ஆக பூர்த்தி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் வலிமையான முறைப்படி முந்தைய நேரத்திலே இஷா தொழுகை இடம்பெறும். 1:45 மணிக்கு கியாமுல் இடம்பெறும். ஆன்மீகம் கடைசி நேரத்தில் இடம்பெற மாட்டாது. இதுதான் இறுதி ஆன்மீகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்றும் ஒரு முக்கியமான பேசப்பட வேண்டிய, அலசப்பட வேண்டிய, கலந்துரையாடப்பட வேண்டிய ஒரு தலைப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஈமானுடைய முக்கியமான தூண்களில் ஒன்றை பற்றி பேசுகிறோம். எம் எல்லோருக்கும் பொதுவாக ஆமத்து பில்லாஹ், அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை அடிக்கடி நாங்கள் பேசுவது அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை, சிஃபாத்துகளை, அவருடைய பண்புகளை, துறை தேசத்தை எல்லாத்தையும் அடிக்கடி நாங்கள் பேசுவோம். அதிலே பரிச்சயம் இருக்கிறது. இரண்டாவது மலாயிகத்திஹி, மலக்குமார்கள் தொடர்பான ஒரு பொதுவான அறிவு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. வகுதுபிஹி, அல்லாஹ்வுடைய வேதங்கள் சுஹுஃபுகள் தொடர்பான ஒரு அறிவு எங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக எங்களுக்கு தெரியும் வேதம் வழங்கப்பட்டவர்கள் யார், அந்த வேதங்களை பேசுகின்ற பொதுவான ஒரு அறிவு எங்களுக்கு இருக்கிறது. ஒரு சுருகி ரசூல்மார்கள் தொடர்பான ஒரு புரிதல் எங்களில் ஒரு ஓரளவு இருக்கிறது. ஐந்தாவது வல்யோமில் ஆகுதி, மறுமை நாள் பற்றி தான் கூடுதலாக நாங்கள் இதை பேசினோம். மரணத்தை பற்றி பேசினோம், சிராத்துல் முஸ்தகீமை பற்றி பேசினோம், சொர்க்க நரகத்தை பற்றி கலந்துரையாடப்பட்டது. இப்படி மறுமை நம்பிக்கை பற்றிய ஒரு சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் அடிக்கடி பேசுவோம். நாம் மிக குறைவாக பேசுகின்ற அல்லது மிக புறக்கணிக்கப்படுகின்ற ஈமானுடைய ஒரு அம்சமாக இருக்கிற விடயங்கள் அந்த இறுதி அம்சம். 6வது அம்சமாக நாங்கள் ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. வல்கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்விடமிருந்து ஏற்படக்கூடியதாக இருக்கிறது என்று நாங்கள் பொதுவாக சொன்னாலும் அதனுடைய விளக்கம் என்ன, கலாக்கதர் என்றால் என்ன, கலாக்கதர் பற்றிய நம்பிக்கை எங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும், ஆனால் எப்படி இருக்கிறது, கலாக்கதர் பற்றிய சந்தேகங்களோடு நாம் இருப்பது ஈமானுக்கு ஏற்புடையதா, கலாக்கதரை நம்புவதால் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன, கலாக்கதர்
கதர் தொடர்பான உலகத்தில் தோன்றிய வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் யார், ஏன் அவர்கள் அவ்வாறு தோன்றினார்கள், அது பற்றிய சரியான விளக்கங்கள் என்ன என்கின்ற ஒரு பலதரப்பட்ட விடயங்களை மிக சுருக்கமாக உங்களோடு இந்த 40 நிமிடங்களுக்குள் இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய அகீதாவில் பேசப்படுகின்ற மிக முக்கியமான அடித்தளங்களில் ஒன்றுதான் மனித வாழ்க்கையோடு மிக நெருக்கமான தொடர்பை கொண்ட ஒரு விடயம்தான் அல்லாஹ் கதர் என்கிறது. இஸ்லாமிய நம்பிக்கையிலே 6 அடிப்படை அம்சங்களை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அர்கானுல் ஈமான், ஈமானினுடைய தூண்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி அறிமுகப்படுத்துகிறார்கள். அதிலே 6வது தூணாக, அடிப்படை தூணாக அமைந்திருக்கிறவர்களாக அல்லாஹ் கதர் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உலக வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு கிடைக்கிற வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், பிறப்பாக இருக்கலாம், இறப்பாக இருக்கலாம். இவை அனைத்தையும் ஒரு முஸ்லிம் எப்படி பார்க்க வேண்டும், என்ன கண் கொண்டு அதனை நோக்க வேண்டும், வாழ்க்கையில் வருகின்ற கவலைகளின் போது அவருடைய பிரபாகத்தை எப்படி தொழிற்பட வேண்டும், வாழ்க்கையில் ஏற்படுகிற சந்தோஷங்களின் போது அவருடைய பிரபாகத்தை பற்றிய நம்பிக்கை எப்படி அவனை இயக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு விடயங்களை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அரபு மொழியிலே 2 சொற்கள் இருக்கின்றன. ஒன்று அல் கவா, இன்னொன்று அல் கதர். 2 வித்தியாசமான சொற்கள் இணைந்ததாக தான் இந்த நம்பிக்கை இருக்கிறது. மொழி ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது கதர் என்ற சொல், கதர் என்று சொன்னால் அளவிடுதல், மதிப்பீடு செய்தல், முன்கூட்டி நிர்ணயித்தல், ப்ரெடிக்ஷன், எதிர்பார்ப்புகளை முன்கூட்டி நிர்ணயித்தல் என்ற அர்த்தம் இந்த கதர் என்ற சொல்லுக்கு இருக்கிறது. தகுதி, நிர்ணயித்தல், அளத்தல், முன்கூட்டியே கணித்தல் என்கின்ற கருத்துக்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி ஒரு அர்த்தம் இந்த கதர் என்ற சொல்லுக்கு இருக்கிறது. அதாவது அல்லாஹ் தஆலா அவனுக்கு இருக்கிற எல்லையற்ற அறிவின் காரணமாக நமக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு சொற்ப அறிவு. ஆனால் அல்லாஹ் இருக்கின்ற அறிவு அது ஒரு எல்லையற்ற அறிவு. அந்த எல்லையற்ற அறிவின் காரணமாக அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சம் படைப்பதற்கு முன்பே, இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முன்பே இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்கும் என்பதை நிர்ணயித்து அறிந்து கணித்து வைத்திருப்பதுதான் அல்லாஹ் கதர் என்கின்ற சொல்லினால் சொல்லப்படுகின்ற விடயம் என்று நாங்கள் சொல்லலாம். முன்கூட்டியே அறிவு, முன்கூட்டியே கணிப்பு, அதுதான் இந்த கதர். அப்ப கவா என்றால் என்ன? முதலில் கதரை பார்க்கும்போது கவா என்றால் என்றால் தீர்ப்பு வழங்குதல், முடிவு செய்தல், நடைமுறைப்படுத்தல், தீர்த்தல் என்ற அர்த்தம் இந்த கவாவுக்கு இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் நீதிபதியை குறிப்பிட்ட தலைமையில் இருக்கிற சொன்னது தெரியுமா? காதி. இந்த கவான சொன்ன பெயர் சொன்னா காதி, தீர்த்து வைப்பவர், முடித்து வைப்பவர் பிரச்சனைகள். அப்ப அதன் காதி என காதி நீதிமன்றம் நாங்கள் விஷயம். அப்ப இந்த கவான சொல் முடித்தல், தீர்ப்பு வழங்குதல், நடைமுறைப்படுத்தல், கடந்து போதல் என்ற கருத்துக்கள் கவானுடைய கவானோட நாம் அப்படியே சொல்றோம். அவ கடந்து போதல் என்ற அர்த்தம் இருக்கிறது. அப்ப ஏற்கனவே முன்கூட்டி தீர்மானிக்கப்பட்டிருக்கிற கதரை, நிர்ணயிக்கப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துவதுதான் கலா. இப்ப பதார்த்தத்துக்கு ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. என்ன? அல்லாஹ் தனக்கு இருக்கிற அபார அறிவின் காரணமாக, ஆற்றலின் காரணமாக படைக்கப்படுவதற்கு முன்பே படைக்கப்பட போகும் விடயங்கள் என்ன நடக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறான். அந்த அறிந்து வைத்த விஷயங்கள் தான் கதர். அதை நிர்ணயித்து முன்கூட்டியை தீர்மானித்து ப்ரெடிக்ட் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த விடயங்களை ஒவ்வொன்றாக அந்த டைம் வரும்போது நடைமுறைப்படுத்துவது, தீர்ப்பது, கழிப்பது, அதுதான் கவா. தீர்மானிக்கப்பட்டது கதர், தீர்மானிக்கப்பட்டதை நடைமுறைப்படுத்துவது கவா. அப்ப கவா முதலில் கதர், அதற்கு பிறகு கவா. எனவே 2 அடிப்படை அம்சங்களை கொண்டுதான் இந்த நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட்டது. மொழி ரீதியான விளக்கம் போது நான் சொன்னது மொழி ரீதியான விளக்கத்தை தான் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம். எனவே சுருக்கமாக கொண்டு சொல்வதாக இருந்தால், தனது அறிவின் காரணமாக அல்லாஹ் முன்கூட்டி நிர்ணயித்த விடயங்களை கதர் என்றும்,
அதனை அவ்வப்போது நடைமுறைப்படுத்தி இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருப்பது கலா என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த கலாகத்தில் தொழில்படுகின்ற போது மனிதன் என்கின்ற படைப்புக்குள் அவ்வாறு கலா தொழில்படுகின்ற முறை சற்று வித்தியாசமானது. அங்கே மனிதனின் சுதந்திரம், அவனுடைய பகுத்தறிவு கவனத்தில் கொள்ளப்படுகிறது என்பதை தான் நாங்கள் எதிர்நோக்குகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களில் கவாகதர் ஒன்று என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய, அது முஸ்லிமுடைய ஈமானை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு அத்தியாவசிய நிபந்தனை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். மிக பிரபலமான ஹதீஸ் தான் ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்திக்க வருவார். சில போது சொந்த உருவத்தில் வந்திருந்தார், பல போது மனித உருவத்தில் வந்திருந்தார். தெஹியத்துல் கல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய தோற்றத்தில் தான் அதிகமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்றம் தந்திருந்தார். சஹாபாக்கள் பார்ப்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெஹியத்துல் கல்வியோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். பிறகு பள்ளிவாசலுக்கு வெளியே ஒரு தெஹியத்துல் கல்வி வருவார். ஆச்சரியப்பட்டு போனவைகள் இவ்வாறு நடந்திருக்கிறது. கேட்கின்ற போது அந்த சஹாபியினுடைய தோற்றத்திலே இருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லியிருக்கிறார். மனித தோற்றத்திலே பல தடவை வந்தது. அப்படி மனித தோற்றத்திலே ஒரு முறை வந்த ஒரு சம்பவம் தான் புகாரிலே பதிவாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழங்கால் இப்படி மடிச்சு இருக்கிற அவருடைய முழங்கால் இப்படி மடிச்சு நேருக்கு நேர் காலோடு கால் ஒட்டி தோளோடு தோள் கையை பிடிச்சு தோளுக்கு மேலே கண்ணை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த வண்ணம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்கார்ந்திருந்தார். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேள்விகள் கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக நடந்தது. முதலாவது கேட்டார், உமல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலிலே இது இருக்கிறது. நாங்கள் சொன்னாங்க சொல்லலாம். ஆமதுல்லா ரொமலாயிரத்தி ஒன்பது ஆறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள். திருப்பி கேட்பாங்க, உமல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ இதாஇஸ் ஸகாத் வ ஸௌமி ரமலான் வ ஹஜ்ஜில் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. இஸ்லாம் அஞ்சு கடமைகளை சொல்லி கொடுப்பாங்க. கலிமா, தொழுகை, ஸகாத், தவக்குல். மூன்றாவது கேள்விப்பா உமல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வார். அல்லாஹ்வை நாம் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அல்லாஹ்வை பார்ப்பது போல வணங்க வேண்டும். அல்லாஹ் பார்க்கவில்லை, ஆனால் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான். எனவே அந்த உணர்வோடு அல்லாஹ்வை பார்ப்பது போல வணங்க வேண்டும். அதுதான் இஹ்சான் என்ற பதில் சொல்லிவிட்டார். அது மறுமையை கிடைக்கும். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கேள்வி கேட்பவரை விட கேட்கப்படுபவரை விட கேள்வி கேட்பவரை நன்கு அறிந்தவர் என்று சொன்னார். அதுக்கு மறுமையின் அடையாளங்களை வைப்பார்கள். சில சில அடையாளங்களை சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் ஆரம்பத்திலே ஈமான் கொள்ள வேண்டிய 6 தூண்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறார்கள். அதை 6வதாக இந்த கபாகத்தை பற்றி சொல்லிக் கொண்டு போகிறார்கள். போனதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், வந்தவர் யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன் வந்தார்கள் தெரியுமா? உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத் தருவதற்காக. எனக்கு கேள்வி கேட்டு கேட்டு பதில உங்களுக்கு தான், நீங்க எல்லாரும் பண்ணதுக்காக அவங்க கேள்வி கேட்டா. எனவே தான் நான் அவர்களுக்கு பதில் சொல்வதன் மூலம் உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு சொல்வார். இன்னொரு ஹதீஸ் திருமதியிலே அபூதாவுதில் பதிவாகியிருக்கிற ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ் தஆலா முதலில் உலகத்தில் பேனாவை படைத்தான், அவரை கலம் படைத்தான். அந்த பேனையை படைத்துவிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான், நீ எழுது என்று சொன்னான். அப்போது அந்த பேனை கேட்டது, யா அல்லாஹ், நான் எதை எழுத வேண்டும்? எதை நான் எழுத வேண்டும் என்று கேட்டபோது அல்லாஹ் தஆலா சொன்னான், நிகழவில் இருக்கும் அனைத்தையும் நீ எழுது என்று அல்லாஹ் தன்னுடைய அறிவிலிருந்து நிகழ இருக்கும் அனைத்தையும் அந்த பேனை அறிவிக்கின்றான். அந்த பேனை அனைத்தையுமே லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பலகையிலே எழுதி முடித்திருக்கிறது என்பதை என்னுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இறுதி தீர்ப்பு நாள் வரைக்கும் நிகழ இருக்கிற அனைத்தையும் நீங்கள் எழுத வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, வானங்கள் பூமி படைப்பதற்கு சுமார் 50,000 வருடங்களுக்கு முன்னால் படைப்புகளுடைய விதியை அல்லாஹ் தஆலா எழுதிவிட்டார் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸை முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த கபாகதர் என்கிற ஒன்று இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்தி விட்டார்கள் கபாகதரை. மூன்றாவது, இந்த குழந்தை பிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு நபிமொழி, ஒரு பிரபலியமான ஒரு நபிமொழி. தாயினுடைய வயிற்றிலே ஒரு சிசு உருவாகின்ற போது
நாளிலே அந்த குழந்தைக்கு நடக்கின்ற விடயங்களை சிவதாசர்கள் சொல்கிறார்கள். தாயின் கருவறையிலே உயிர் ஊதப்படும், ஊதப்படும். வானவர் ஒருவர் அனுப்பப்பட்டு அந்த குழந்தையினுடைய 4 விடயங்கள் அங்கு சொல்லப்படும். அவனுடைய ரிஸ்க், அவனுடைய ஆயுட்காலம், அவனது செயல்கள், அவன் முடிவிலே நண்பர்கள் பெற்றவனா ஷகியும், அவன் அல்லாஹ்விடத்திலே ஒரு சீதேவியாக மரணிக்க போகிறானா அல்லது பாவங்கள் செய்து மோசமான ஒருவனாக மரணிக்க போகிறானா என்பதும் அந்த இடத்திலேயே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் பலருக்கு முன்னே கருவறையில் வைத்து நம்முடைய கலாச்சாரம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஹதீஸில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் சில மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலாக்கதிரை மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கலாக்கதிரை சரி அவர்கள் ஈமான் கொண்டிருக்கவில்லை. அது சம்பந்தமாக பிழையான செய்திகளை பரப்பி மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் தொடர்பாக கேட்கப்பட்டபோது அவர்கள் சொன்ன தத்துவா என்னவென்றால், அவர்கள் உஹது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தார்கள். கலாக்கதிரை அவர்கள் சரியாக ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய எந்த அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்களுக்கும் எனக்கும் இந்த ஆட்சிக்கும் இந்த இஸ்லாமுக்கும் சம்மதம் கிடையாது என்று மிக கடுமையாக அவர்கள் எச்சரித்ததாக செய்தி பதிவாளர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது கலாக்கதிரை பற்றிய தவறான நம்பிக்கையோடு இருப்பவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்ற செய்தியை தான் இங்கே குருமரதை பார்க்கிறவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது இந்த எல்லா ஹதீஸ்களும் சொல்கின்ற விடயம் கலாக்கதிரை இருக்கிறது, அதனை ஈமான் கொண்டே ஆக வேண்டும். அதன் பிழையாக ஈமான் கொண்டால் இஸ்லாத்தை விட்டு நாங்கள் வெளியேறி விடுவோம். எனவே கலாக்கதிரை நம்பியாக கொண்டும் இப்போது எல்லோருக்குள்ளும் வருகின்ற அடிப்படையான 2 கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகள் இஸ்லாமிய வரலாற்றிலே 2 மோசமான வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் தோன்றியதற்கு காரணம். அதுவியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட சிந்தனை பிரிவும், ஜபரியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை. 2 சிந்தனை பிரிவுகளும் வழிகட்ட சிந்தனை பிரிவுகள். அகீதாவுடைய புறப்பட்ட ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேறியது. இந்த 2 சிந்தனைக்கு காரணம் ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்வி எங்கள் பிரமாணிக்க நிகழ்வு நம்முடைய பலம் என்ன கேள்வி பிரிக்கலாம். சில நேரம் என்ன கேள்வி என்றால், நான் படைப்பதற்கு முன்பே நான் சொர்க்கவாதி நரகவாதி என்று எழுதப்பட்டிருந்தால் நான் செய்கின்ற நன்மைக்கும் தீமைக்கும் யார் பொறுப்பு? இந்த கேள்விதான் பலருக்கு கலாச்சார சம்பந்தமாக எழுதுகின்ற பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தேட போய்தான் 2 வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் தோன்றியதை நான் எச்சரிக்கையாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். இந்த கேள்விக்கு பதில் தேட போய்தான் இந்த 2 குழுக்களுமே உருவான அவர்கள் மோசமான சிந்தனை வளர்க்கப்பட்டார்கள் இல்லை, இஸ்லாத்தை குறித்தோடு புகைப்படம் கொண்டு வந்தார்கள், பகுத்தறிவு கொஞ்சம் பயன்படுத்தினால கலாச்சாரம் பற்றிய சரியான குர்ஆன் ஹதீஸ் விளங்கிக் கொள்வதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அவர்கள் மோசமான வழிகட்ட சிந்தனைக்கு போனார். எனவே மிக கவனமாக இதனை அணுக வேண்டும். இப்போது இந்த கேள்விக்கு நாங்கள் பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். முன்கூட்டியே எங்களுடைய விதிகள் அனைத்தும் லோகல் போகுது பேரையை படைத்து அல்லாஹ் எழுதிவிட்டார் என்று சொன்னார். 50,000 வருடங்களுக்கு முன்பே உலகம் படைப்பதற்கு முன்னால் உலகத்தை பற்றிய செய்திகள் பதியப்பட்டு விட்டன என்றால், நாம் பிறப்பதற்கு கல்வியில் இருக்கின்ற போதே 40வது நாளிலே ஊதப்படுகின்ற போது நாங்கள் யார் என்பதை பற்றி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது என்று சொன்னார். நாம் உலகத்தில் செய்கிற நன்மை தீமை யார் போகும்? இந்த கேள்விக்கு நாங்கள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் பதில் காணலாம். அன்புடைய சகோதரர்களே, கலா என்பது எழுதப்பட்டுவிட்ட தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என்றால் கலா மாற்றப்படுமா? நாம் ஏன் துஆ செய்ய வேண்டும்? ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விடயம் இருக்கின்ற போது அதனால் நாம் துஆ செய்வதால் என்ன பிரயோசனம் இருக்கிறது? நாம் நேர்ச்சை செய்வதால் என்ன பிரயோசனம் நடந்துவிடப் போகிறது? நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிட்டு பிரார்த்திப்பதால் என்ன நடந்துவிடப் போகிறது என்ற சிந்தனை சிலருக்கு தோன்றிவிடுவது. இப்போது நாம் மிக கவனமாக இதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்புடைய சகோதரர்களே, இப்போதுதான் கலாவை இஸ்லாமிய அறிஞர்கள் ஹதீஸ் குர்ஆனின் அடிப்படையில் 2ஆக பிரித்து நோக்க வேண்டும் என்று சொல்றார். கலாக்கதிரை நாங்கள் பொதுவாக விளங்கிக் கொள்ள முடியாது. அதனை அளவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது பகுதி இருக்கிறது அல் கலா அல் முபரம். கலா அல் முபரம் மாற்றப்பட முடியாத அல்லாஹ்வுடைய கலா சிலர் இருக்கிறது.
எங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. இதுதான் முதலாவது வகை. முதலாவது வகை இருக்கிறது, மாற்றப்பட முடியாத கலா இருக்கிறது, அது உறுதியானது. அதை அல்லாஹ்வுடைய அறிவு மாற்றத்தான் தொழிற்படும். அங்கே மனிதர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய நேரடி அறிவோடு அவனுடைய நிலையற்ற அந்த ஆற்றலோடு தொடர்புபட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இதுதான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு விடயமாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் சூரியன் எப்படி இருக்க வேண்டும், சந்திரன் எப்படி இருக்க வேண்டும், இந்த கோள்கள் எப்படி சுற்றி வர வேண்டும், இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்க வேண்டும், மழை எப்போது பொழிய வேண்டும், இப்படியான மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் நிறைய இருக்கின்றன. இந்த விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் முன்கூட்டியே தீர்மானித்து வைத்திருக்கிறார். அந்த விடயங்களில் எந்த மாற்றமும் நிகழாது. அல்லாஹ் குன் என்று சொன்னால் அது ஆகிவிடும். அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என்றுதான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். இது ஒரு பகுதியாக இருக்கிறது. இதில் எங்களுக்கு சம்பந்தமும் கிடையாது. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. இதை இஸ்லாமியர்கள் கலா அல் முஅல்லக் என்று சொல்வார்கள். கொழுவப்பட்ட கலா, அது கொழுங்கி வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் தீர்மானிக்கப்பட வேண்டும். அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. இப்போது இதில்தான் மாணவர்கள் வேடுகளிலே பதிவு செய்து வைத்திருக்கின்ற இந்த விடயங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். இரத்து உறவுகளை சேர்ந்து நடப்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னார்கள்? யாருக்கு அவருடைய ஆயுள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யாருக்கு அவருடைய ரிஸ்க் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் இரத்த பந்துகளை சேர்ந்து நடக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது. குடும்ப உறவுகளை, இரத்த உறவுகளை அழகாக பேணி வாழுகின்ற ஒரு மனிதனுக்கு அவனுக்கு விதிக்கப்பட்ட ஆயுளை விட மாற்றங்கள் செய்யப்பட்டு அவனுடைய ஆயுளை பரக்கத் ஏற்படுத்தப்படுகிறது. அவனுடைய ரிஸ்கிலே விஸ்தீர்ணம் செய்யப்படுகிறது. இஸ்லாமியர்கள் இரண்டு படிமுறைகள் சொல்றாங்க. ஒன்று, கால ரீதியாக அந்த அளவுகளை அதிகரித்து போகலாம், அல்லது கருத்து ரீதியான அதிகரிப்பை வளர்க்கலாம். 40 வயசு தான் அவர் வாழும். ஆனால் 40 வயசு வாழ்க்கையிலையும் அவர் செஞ்சுட்டு போன பணி 80 வயசுல செய்ய வேண்டிய பணியை 40 வயசுல செஞ்சுட்டு போகிறார். இது அல்லாஹ் ஆயுள் ஏற்படுத்துகிற அதிகரிப்பு என்று சொன்னார். அதே மாதிரி தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்க், அதே அளவு கொடுக்கப்பட்ட இன்னொருவரை விட அந்த ரிஸ்கை அனுபவித்து அதை வாழ்ந்திருப்பார். இன்னொருவர் அவர் இருப்பதான் கிடைத்தது, ஆனால் அவரை அனுபவித்திருக்க மாட்டார். எனவே இப்படி அது கருத்தியல் ரீதியாகவும் பார்க்கலாம், அளவு ரீதியாகவும் பார்க்கலாம். விளக்கத்தை இஸ்லாமியர்கள் சொல்லலாம். எனவே இரத்த உறவுகளை, குடும்ப உறவுகளை பேணுவது மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது இந்த ஹதீஸிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது. இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் துஆ கேட்கின்ற போது அந்த துஆவை அல்லாஹ் 3 முறைகளில் அங்கீகரிக்கிறார் என்று சொன்னார். ஒன்று, கதா கதிரில் அது இருந்தால் அதை அப்படியே கொடுக்கிறான். இல்லாத ஒன்றை கேட்டால் அல்லாஹ் நாடினால் அதை கொடுக்காமல் மறுமையிலே அவனுக்கு அதற்கு பதிலாக கூலியை கொடுக்கிறான். அல்லது கலாபத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி அவனுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்தை தடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு. அப்ப இந்த 2 ஹதீஸ்கள் மிக தெளிவாக சொல்கிறது. கலாபத்திலே ஒரு பகுதி இருக்கிறது, அது நெகிழ்ச்சித்தன்மை கொண்டது, ஃபிளெக்சிபிலிட்டி, அது மாற்றப்படக்கூடியது, அதில் சில சேஞ்சஸ் வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரியிலே இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும்போது அருமையான ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்குகிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹுடைய விளக்கம் தான் அவர் சொல்லுகிறார். உதாரணத்துக்கு ஒரு மனிதனுடைய கலாமை எழுதுகின்ற போது எப்படி எழுதுகிறார் என்றால், அவர் சொல்லுகிற விளக்கம், இவருடைய ஆயுள் உறவுகளை பேணினால், உதாரணத்துக்கு 100 வருடங்கள், உறவுகளை பேணாவிட்டால் 60 வருடங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். இது மாற்றப்படக்கூடியது. இப்போது அவருடைய சாய்ஸை கொடுத்து அல்லாஹ் அதிலே எழுதியிருக்கிறார். இப்ப அல்லாஹ் தன்னுடைய நடவடிக்கைகளை வைத்து எந்த சாய்ஸை அவருக்கு கொடுப்பது என்பதை தீர்மானிக்கிறார் என்று எளிமையான ஒரு உதாரணத்தை இமாம் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். எனவே மனிதன் தனது வாழ்விலே எடுக்கின்ற முடிவுகளுக்கும் செயல்களுக்கும் ஏற்ற கதிரிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. எனவே அவனுடைய ஆயுளை அதிகரிப்பதா இல்லையா என்பதும் 2 ஆப்ஷன்களும் லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் எழுதப்பட்டதுதான். அதிலே அவனுடைய செயல் சந்திரத்தை பொறுத்து அவன் எதனை தீர்மானிக்கிறான் என்பதை பொறுத்து அந்த விடயம் கதாவிலிருந்து கதிரிலிருந்து கதாவோடு 2 கதிர், அவனுக்கு 2 கதிரை முதலில் வைத்திருக்கிறான். எதனை நடைமுறைப்படுத்துவது என்பதை அவனுடைய செயல் சந்திரம் தீர்மானிக்கிறது என்று அருமையான ஒரு விளக்கத்தை எளிமையாக சொன்னார்கள்.
சொல்கிறார்கள் அவர்கள். எனவேதான் இந்த கலா என்பது மனிதனின் சேவை சுதந்திரத்தை பாதிக்குமா இல்லையா என்பதுதான் அந்த கருத்தில் இருப்பான். இப்போது நாம் என்ன உடைய வருவோம், நாங்கள் அதிகம் இந்த ரமலானிலே பேசுகிற லைலத்துல் கத்ர் அங்கே இருப்பது சூரத்துல் கத்ர் என்ன சொன்னால் லைலத்துல் கத்ர். அந்த கத்ர் என்கிற சொல் லைலத்துல் கத்ர் ஏன் இதற்கு பெயர் வைக்கப்பட்டது என்பதற்கு விளக்கங்கள் ஹதீஸ்களிலே காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ரமலான் மாதத்திலே இறுதி 10 நாட்களிலே வரக்கூடிய லைலத்துல் கத்ர் என்கிற இந்த புனித இரவுக்கும் கத்ர் என்ற தத்துவத்தினுடைய நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இரவில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தார். ஏன் அந்த இரவுக்கு லைலத்துல் கத்ர் என்று பெயர் வந்தது என்பதற்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த இரவில் தான் அல்லாஹ் தன்னுடைய அந்த வருடம் இந்த உலகத்தில் நிகழ வேண்டிய கவாவை எல்லாம் வளர்த்துவிட்டார். ஏற்கனவே கதவாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிற அல்லது முன்கூட்டி அறியப்பட்டிருக்கிற விடயங்களை எல்லாம் அல்லாஹ் இறக்கி அவர்களுடைய ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ருடைய அல்லாஹ் தெளிவாகவே குர்ஆனில் சொல்கிறார். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஒவ்வொரு விடயங்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உலகத்தில் என்ன நடக்கும் நடத்த யார் 1000 யார் இந்த வருஷம் மௌத்தானும் யார் இந்த வருஷம் உயர்வுடைய யாருக்கு எவ்வளவு ரிஸ்க் யாருக்கு எவ்வளவு நன்மை எவ்வளவு தீமை எல்லா விடயங்களையும் தொடங்குகின்ற ஒரு இரவு தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த உலகத்தினுடைய ஹதீஸ்களிலே பற்றி பேசி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் லவ்வுல் மஹ்ஃபூதிலே இருந்து மனிதர்களுடைய வாழ்வாதாரம் ஆயுள் விபத்து நன்மை தீமை நோய் பிறப்பு என்ற அந்த வருடங்களை இருக்கிற கவா அனைத்தை கதரெல்லாம் கவாவாக மாற்றப்பட்ட அந்த இரவில் இறக்கி வரப்போவதால் அதன் இரவுக்கு பெயர் லைலத்துல் கத்ர் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இந்த இரவில் நீங்கள் அதிக பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள். அல்லாஹ் தஆலா அந்த இரவுக்குரிய கத்ரிலே உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவான் என்று வரக்கூடிய அறிவிப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புடைய சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் அறிந்து கொண்டால் அதில் என்ன துஆ செய்ய வேண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று திருக்குமாரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே விதியிலே ஒரு பகுதி இருக்கிறது, அது மாற்றப்படக்கூடியது. அதிகமான துஆ தௌபா ஏனைய வணக்க வழிபாடுகள் நம்முடைய செயற்பாடுகள் இவை அனைத்தும் நம்முடைய அல்லாஹ்விலே சில மாற்றங்களை ஏற்படுத்துகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது கத்ரியாக்களுக்கும் ஜபரியாக்களுக்கும் என்ன நடந்தது என்று நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் கலா கத்ரை அடிப்படையாக வேண்டி எவ்வாறான பிழையான சிந்தனைகள் தோற்றம் பெறுகின்றன என்பதை பார்க்கிறோம். கலா கத்ருக்கும் தவக்குலுக்கும் சரியான ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. இப்ப நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி அதற்கு முயற்சி செய்து அந்த காரியத்தின் வெற்றி தோல்வியை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பதுதான் தவக்குல். தவக்குல் என்ன? ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். நீங்க ஒரு காரியத்தை செய்ய விரும்பினா அதுல அல்லாஹ்விட தவக்குல். என்ன தவக்குல் என்றால் ரெண்டு தவக்குல். ஒன்றுதான் தவக்குல், மற்றதுதான் தவக்குல். சொல்ல தவக்குல் தவாக்குல் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள். அது என்ன சொன்னாலும் முயற்சிகள் செய்யாமல் காரண காரியம் எதையும் நாங்கள் நம்பாமல் விளைவை மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பது. தொழிலுக்கு போகலையா அல்லாஹ் தருவான், உழைக்க போகலையா கேட்டால் அவருடைய பதில் என்ன? அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தருவான். எனக்கான அல்லாஹ் தருவான் என்று கதைக்கிறது பிள்ளை. அது தவறு கிடையாது. நோய் வந்து விட்டது, ஒரு ஆளுக்கு மருந்து எடுக்கலையா, உதாரண சோதனை திருப்பி நான் சோதனை தருவான், இல்லாட்டி மௌத்தாக்குவான், கலாமலைங்கிற நடக்கும் என்று ஒரு சொல்வது இஸ்லாமிய கட்டத்தில் பிள்ளை. இது தவக்குள் கிடையாது. இதை நாங்கள் தவக்குள் சிலர் நம்பி செய்து கொண்டிருக்கிறது பிள்ளை. இது தவாக்குள். இது அல்லாஹ்வின் கதரை பிள்ளையாக பிரயோகித்தல். இப்போது தவக்குள் என்றால் என்ன? அல்லாஹ்விடத்திலே சகல விடயங்களையும் பொறுப்பு சாட்ட வேண்டும். நம்மளால் ஏதுவான எல்லா முயற்சியையும் செய்ய வேண்டும். செய்துவிட்டு விளைவை மாத்திரம் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கும். ஒரு எக்ஸாம் உதாரணத்துக்கு ஒரு பெரிய பரீட்சை ஒன்று நடைபெற இருக்கிறது. இப்போது அல்லாஹ் பார்த்துக்குவான். அல்லாஹ் நாடினால் என்னை பாஸ் ஆகுவார், அப்படி பெயிலா போனவரால் படிக்காமல் இருந்தாலும் பெயிலா தான் ஆகும். அவர் பெயிலா அல்லாஹ் தான் ஆகும்.
எது தவக்குள்? அவர் முடியுமான வரைக்கும் அதற்கு பயிற்சி செய்ய வேண்டும், வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும், சுயகட்டில் ஈடுபட வேண்டும், முன்கள் செய்ய வேண்டும், நல்ல முறையில் பயிற்சி எழுத வேண்டும். எல்லாம் செய்துவிட்டு இப்போது அல்லாஹ்விடத்திலே கடைசியா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால சொல்றாங்க, படிச்சிருக்கிறேன், எல்லாமே செய்திருக்கிறேன், நான் பாஸ் ஆகிறேன் இல்லையா, எது நேரமோ அதை நீ தீர்மானிக்க அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பது தான் தவம். உழைக்க போக வேண்டும், நோய் வந்தால் மருந்தெடுக்க வேண்டும், அதை விடுத்துவிட்டு அல்லாஹ் பகவான் சொல்லிக் கொண்டு சோம்பேறித்தனமாக இருப்பது தவக்குள் கிடையாது. அதை இஸ்லாம் தூண்டவில்லை. தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், ஒருவர் பள்ளி வாயிலில் அமர்ந்திருக்கிறார். பள்ளி வாயிலில் இருக்கிறார், தொழுகிறார், ஓதுகிறார், வாட்சிகிறார், திகழ்களில் இருக்கிறார், தஸ்மீகளில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பார்த்துட்டு போயிட்டாங்க. 2ஆவது நாள் பார்க்குறாங்க, பல நாட்கள் பார்க்குறாங்க. கேட்குறாங்க, சகோதரரே உங்களுக்கு வருமானத்துக்கு என்ன செய்வீங்க? இந்த நேரம் பள்ளிக்குள்ளே இருக்கிறீங்க, அதிகமா இபாதத்துகளில் ஈடுபடுறீங்க, உழைப்பு முயற்சிகளில் ஈடுபட்டதாக தெரியவில்லை, வருமானத்துக்கு என்ன செய்கிறீர்கள்? இப்போது அந்த மனிதர் சொன்ன எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், அவனால உழைப்பார், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் போய் உழைச்சிட்டு வருவார், அதில் ஒரு பங்கு எனக்கு தரும். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட அவர் அல்லாஹ்விடத்திலே சொல்றார், சிம்பிள், உங்களை விட அவர் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். எனவே இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பதையும் காரண காரியத்தை தேடுவதையும் விளைவுகளை மாத்திரம் அல்லாஹ்விடம் ஒப்படைப்பதையும் தான் விரும்பினார்கள். அல்லாஹ் சிறந்த செயல் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே நாம் பொறுப்பு சாட்டி நான் இருக்கிறேன், அல்லாஹ் பார்த்து கொள்ள வேண்டும் இருப்பது ஒரு முறையான காரியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸா கைப்பற்றப்பட்டது. இது அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ் விரும்பினால் இதை கைப்பற்றட்டும் என்று சொல்லி எல்லாரும் அமைதியாக இருக்க முடியுமா? நாங்களும் முயற்சிக்கிறோம், அதை நாங்கள் தான் விடுவிக்க வேண்டும், நாங்கள் தான் அதற்காக எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் அதனை வெற்றியை தருவான். ஆனால் எப்படி என்றால், நாம் கொஞ்சம் முயற்சித்தால் அல்லாஹ்வுடைய உதவி அதிகம் கிடைக்கும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். நீங்க எங்கட பாதையில கொஞ்சமாவது முயற்சி செய்தீர்கள் என்றால் நாங்கள் பல பாதைகளுக்கு உங்களுக்கு தருவோம். பல பாதைகள் லனஹ்தியன்னஹும் சபீலனா என்று சொல்றாங்க, லனஹ்தியன்னஹும் சுபுலனா என்று சொல்றாங்க. பல பாதைகளை நாங்கள் திறந்து தருவோம் என்று அல்லாஹ் சொல்றார். இதுதான் தவம். நான் தவங்களை வச்சு முயற்சி செஞ்சு போராடி அதில் உழைக்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதைகளை திறந்து ஹதீஸ் குத்ஸியில் வரக்கூடிய பல ரிவாயத்துகளை நாங்கள் பார்க்கிறோம். மனிதனே முயற்சி செய்து என்னை நோக்கி ஒரு சான் வந்தால் நான் உன்னை நோக்கி ஒரு முழம் வருவேன், நீ என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் உன்னை நோக்கி ஓடி வருவேன் என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. இதனை வரை காட்டுகிறார், முயற்சி இருக்க வேண்டும். முயற்சி செய்யாமல் கலாக்கதரை நாங்கள் காரணம் காட்டி சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு கலாக்கதரை காரணம் காட்டக்கூடாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தவக்குள் முழுமையாக முயற்சி செய்துவிட்டு விளைவை மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் கொடுப்பதுதான் தவக்குள். இதை விடுத்து அல்லாஹ்விடத்திலே எல்லாத்தையும் பொறுப்பு சாட்டிவிட்டு அவமானத்துவான்னு சொல்லிட்டு முயற்சி செய்யாமல் இருப்பது வாக்குள், அது பிழையானது. அது அல்லாஹ்விடத்தில் அவர் வைத்திருக்கிற போலியான நம்பிக்கையின் ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை பாருங்கள். ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். வந்து சொல்கிறார், ஒட்டகம் ஒன்று வந்த நான் ஒட்டகத்தை கட்டி போடவில்லை என்று சொன்னார். ஏன் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அல்லாஹ்விலே தவக்குள் வைத்திருக்கிறேன், அல்லாஹ்விலே தவக்குள் வைத்திருக்கிறேன், அந்த ஒட்டகம் போடாது என்று சொன்னார். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டகத்தை கட்டி வைத்துவிட்டு அதிலே தவக்குலை வையுங்கள். ஒட்டகத்தை கட்டி வைத்துவிட்டு அதிலே தவக்குள் வையுங்கள். ஒட்டகத்தை திறந்து வைத்துவிட்டால் அதிலே தவக்குள் வைக்க வேண்டாம் என்று சொல்லலாசவர்கள் அவரை கைட் பண்ணினதை நாங்கள் பார்க்கிறோம். என்னென்னு சொன்னாலும் அந்த நம்பிக்கை தவக்குள் வைத்தால் அல்லாஹ் எப்படி பாதுகாப்பான்? அப்படி இல்லை, என்னுடைய முயற்சி நாங்கள் அதனை கட்டி வைத்திருக்க வேண்டும், அதனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்விடத்தில் விலையை கொடுக்கக்கூடிய ஒட்டகத்தை பாதுகாக்கிறார். அதை மீறி அது இல்லாமல் போனால் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ள விடயங்களை நாங்கள் முயற்சி. அன்புடைய சகோதரர்களே, இது மிக கவனமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸில் இந்த ஹதீஸ் வருகிறது, நீங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வையுங்கள். அப்படி தவக்குள் வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பதை கூட அல்லாஹ் உணவளிப்பான். இந்த ஹதீஸை பிள்ளையாக பல பிள்ளை ஓடுகிறத நாங்கள் பார்க்கிறோம். பல இடங்களில் சொல்றான், அல்லாஹ் தவக்குள் வச்சுவாங்க, அல்லாஹ் பொருட்படுத்திக் கொள்வான். பறவை உணவளிக்கிறவன் அல்லாஹ் உணவளிப்பான். பறவைக்கு அல்லாஹ் எப்படி உணவளிக்கிறான்?
அதையும் அந்த ஹதீஸினுடைய பின்பகுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காலையிலே அந்த பறவைகள் வெறும் வயிற்றோடு கூடுகளிலிருந்து பறந்து செல்கின்றன, மாலை வரைக்கும் அவை உழைத்து முயற்சிக்கின்றன, மாலையிலே வருகின்ற போது வயிறு நிரம்பியதாக அதை கூட்டுக்கு மீண்டும் வருகிறது என்று அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார். காலையிலே போகின்ற போது எப்படி அது கூட்டிலே இருந்தால் மாலை வரைக்கும் எப்படி, ஆனா காலையில போகின்ற போது பறந்து போய் தேடி திரிந்து அந்த உணவை சேகரித்து மாலை வரைக்கும் உழைத்து விட்டு தான் அந்த பறவை திரும்பி வருகிறது. அல்லாஹ் பறவைக்கு உணவளிப்பது இப்படித்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்க, நாங்கள் அதை பிழையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கவாக்கத்தில் தொடர்பான என்னுடைய கடமைகள் என்ன, நம்பிக்கைகள் என்ன, எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது அன்றாட வாழ்விலே நாங்கள் இந்த அல்லாஹ்வுடைய கவாக்கத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அனைவரும் ஒரு இரண்டு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரணச்சடங்கின் போது தலையிலே ஒரு குச்சியால அப்படி சித்திரங்களை கீறியவாறு சொல்கிறார்கள், உங்களில் எவரும் சொர்க்கத்திலோ நரகத்திலோ தமக்கான இடம் எழுதப்படாமல் இருப்பதில்லை என்று சொன்னார். இப்போது அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படியானால் நாங்கள் நற்செயல்கள் செய்வதை விட்டுவிட்டு எங்கள் விதியின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து அமர்ந்து விடலாமா? நீங்களாம் சொல்லிட்டீங்களே, எங்களுக்கான இடம் சொர்க்கத்தில் வரையப்பட்டு விட்டது, எழுதப்பட்டு விட்டது, நரகத்திலும் எழுதப்படாமல் நாங்கள் நற்செயல்கள் செய்ய தேவையில்லையா என்று சஹாபாக்கள் கேட்டார். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி அல்ல, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் செயல்படுங்கள், நீங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் எதற்காக படைக்கப்பட்டுள்ளார்களோ அந்த செயல்கள் எளிதாக்கப்பட்டுள்ளன. நட்பேறு பெற்றவர்களுக்கு நற்செயல்கள் செய்வது எளிதாக்கப்படும், தீய துர்ப்பாக்கியசாலிகளுக்கு தீய செயல்கள் செய்வது எளிதாக்கப்படும் என்று சொல்லிவிட்டு 92வது அத்தியாயத்தினுடைய 507வது வசனங்களை அல்லாஹ் ஓதி காட்டி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தார். புகாரியில் இந்த செய்தி பதிவாகும். எனவே மிக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கதாக்கதை விளையாக பயன்படுத்தக்கூடாது. சஹாபாக்கள் கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார், நன்மை செய்யணும், நீங்க நற்செயல்கள் செய்யணும், தொடர்ந்து முயற்சிக்கணும். நீங்க உங்க முயற்சியை பொறுத்து அல்லாஹ் உங்களுக்கு அதை இலக்குப்படுத்தி தருவான். நீங்க நன்மையின் பக்கம் முயற்சி செய்தால் அதனை இலக்குப்படுத்தி தருவான், நீங்க தீமையின் பக்கம் முயற்சி செய்தால் அதனை அல்லாஹ் இலக்குப்படுத்தி. எனவே மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. அவன் ஷா பல்யோமின் அவன் ஷா பல்யா, யார் விரும்புகிறாரோ அவர் நிராகரிக்கிறான், யார் விரும்புகிறாரோ அவர் ஈமான பக்கம் போகிறான். அல்லாஹ் யாரையும் பிடிச்சி வற்புறுத்தி இங்கு செய்வதில்லை என்பதை தான் இந்த ஹதீஸ் குர்ஆன் வசனங்கள் அனைத்து எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவுடைய 51வது வசனத்தை மிக தெளிவாக சொல்கிறார், குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. இதுதான் ஒரு மூமினுடைய நம்பிக்கை. லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. மனிதர்களுக்கு தீங்கு வருகின்ற போதெல்லாம் மனிதர்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், இது எங்களுடைய கரங்களால் நாங்கள் தேடிக்கொண்டது அல்லது அல்லாஹ் எங்கள் மீது விதித்தது, எனவே இதை தவிர வேறொன்றும் நடந்துவிடப் போவதில்லை, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு தான் மூமின்கள் நடந்து கொள்வார்களே தவிர அவர்கள் இது அல்லாஹ்விடம் இருந்து எங்களுக்கு திணிக்கப்பட்ட ஒன்றாக அவர்கள் கருத மாட்டார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சூரத்து தௌபாவிலே அழகாக சொல்வதை நான் பார்க்கிறேன். இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை பாருங்கள். முஆவியா இப்னு ஜஹ்மி அஸ்-சுலமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள், மேல் உள்ளவர்களை பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு இலாமன் அஸ்ஃபல மின்கும் வலாமன் ஃபௌகக்கும். ஏனென்று சொன்னால் அப்போதுதான் அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருட்கொடைகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், அல்லது நீங்கள் அதை புறக்கணித்து அல்லாஹ்வுடைய கதாக்கத்தை குறை கூறாக புரிவீர்கள். ஒரு கதாக்கத்திலே நாங்கள் திருப்தி அடைய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு கிடைக்காத நியமத்துக்களை பார்க்கக்கூடாது, கிடைத்த நியமத்துக்களை நினைத்து சுகர் செய்கிறோம். இப்போது அல்லாஹ் எனக்கு எவ்வளவு செய்திருக்கிறான் என்ற உணர்வு மனிதர்கள் ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நஸாயிலே இப்னு மாஜாஹ் அஹ்மதிலே பதிவாயிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பலவீனமான விசுவாசியை விட சிறந்தவன், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன், இருவரிலும் நன்மையை இருக்கிறது, உனக்கு பிரயோசனம் அளிப்பவற்றில் வேட்கை கொள், அல்லாஹ்விடம் உதவி தேடி, எதனையும் ஏதாமைக்குரியதாக கருதாதே. உனக்கு ஏதேனும் பிடித்தால் நான் இவ்வாறு செய்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்கும், இவ்வாறு செய்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்கும் என்று நீ கூறாதே. மாறாக அல்லாஹ் நாடியபடி நடந்தது, மாஷா அல்லாஹ் என்று நீ சொல்லி கடந்து செல்ல வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசித்த செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே நம்மளுடைய பலத்தை இருக்கிற ஒரு ஈமானுக்கு முரணான ஒரு விஷயம், நடந்து போன விஷயத்துக்கு நியாயம் சொல்லணும். நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார், விஷயம் நடந்திருக்கும், அது
முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் நியாயம் சார் இப்படி நடந்திருக்கோமே அது அப்படி நடந்திருக்கோமே என்று அல்லாஹ்வுடைய கதரை பொருந்திக் கொள்ளாமல் நீங்கள் பேசக்கூடாது என்ற விடயத்தையும் எங்களுடைய ஒரு கடமையாக சொல்லலாம். எனவே முயற்சி செய்ய வேண்டும், முடிவானவரை உழைக்க வேண்டும். அதையும் தாண்டி தீங்குகள் நடந்தால் உள்ள ஈசீவனா இல்லாம கடந்து செல்ல வேண்டும். இது அல்லாஹ் விதித்ததா நடந்திருக்கிறது, கவலைப்பட முடியவில்லை என்று கடந்து செல்ல வேண்டும். நடந்து முடிந்ததை பற்றி வாக்குவாதப்படக்கூடாது. நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்ற எண்ணத்தோடு போக வேண்டும். இதுதான் ஹதீஸ்களிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிற தவாக்கல் தொடர்பான கடமை. இந்த கடமையை நாங்கள் சரியாக்கினால் மிக ஸ்மூத்தாக என்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் அனுபவி சகோதரர்களே, ஒரு தவாக்கலை எப்படி புரிந்து கொள்வது என்பதில் ஏற்பட்ட அந்த முரண்பாட்டை நாங்கள் பார்த்தால், ஒரு சாரார் சொன்னார்கள் அல்லாஹ் தஆலா சகல விடயங்களையும் நிர்ணயித்து விட்டார். அல்லாஹ் தஆலா சகல விடயங்களையும் இந்த உலகத்திலேயே நிர்ணயித்து விட்டார். எனவே அல்லாஹ் தஆலா தீர்மானித்த விடயத்தில் அல்லாஹ் எப்படி எங்களை தண்டிக்க முடியும் என்று ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய கலாக்கத்தை பிள்ளையாக விளங்கி வெளிப்பட்டு போனார். இரண்டு பிரிவுகளை பற்றி நான் சொல்லுவேன். கதரியா ஒன்று ஜபரியா. கதரியாக்கள் யார், ஜபரியாக்கள் யார் என்பதை நான் விளங்கணும். ஜபரியாக்கள் சொல்றார்கள், இவங்க அல்லாஹ் என்னை ஜபர் செய்து வைத்திருக்கிறான், அடக்கி ஆண்டு வைத்திருக்கிறான், எங்களுக்கு சோதனை கிடையாது, அவன் தான் எல்லாத்தையும் தீர்மானித்து வைத்திருக்கிறான். நான் சொல்றேன் உமாரத்தில் எழுதி போட்டு நாளைக்கு என்ன எப்படி நரகத்தில் போடுறேன் நான் நீதான் என்னை நரகத்தில் எழுதினாய் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவோம் என்று சொன்னார். இது ஜபரியாக்களுடைய சிந்தனை ஒன்று முழுதாக பிழையானதான். எனவே படிக்கிட்டு போனார். இன்னொரு சாரார்கள் அதுக்கு எதிராக தோன்றினார்கள். கதரியாக அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை அல்லாஹ் எதையுமே எழுதுறது, எதையுமே எழுதல, அதெல்லாம் சிலையாக சொல்லப்பட்டது. எங்களுக்கு தான் முழு சுதந்திரம் இருக்கிறது, நாங்கள் நினைத்தவாறு எங்களுடைய இந்த நடவடிக்கைகளை செய்து கொள்ளலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னவர்கள் கதரியார். எனவே இந்த ரெண்டு சிந்தனை பிரிவுகளுக்கு மத்தியில் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினுடைய அகீதா இருக்கிறது. எங்களுடைய அகீதா என்னவென்று சொன்னால், அல்லாஹ் இரண்டு பகுதியாக கதரை பிரித்திருக்கிறான். ஒன்று மாற்ற முடியாது. நான் யாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்பது அல்லாஹ் தீர்மானித்தது. நான் என்ன நிறத்தில் பிறக்க வேண்டும் நான் தீர்மானித்ததல்ல. இப்படியான சில விடயங்கள் இருக்கிறது, மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய விதி தொழிற்பட்டுக் கொண்டே இருக்கும். அது சுன்னத்துல் கவுன் என்று சொல்வார். அது மிகப்பெரிய விதிகளால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை ஆக்கி வைத்திருக்கிற பிறப்பில் அந்த விதிகள் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதுல நாங்க மாற்ற முடியும் செய்யலாம். இன்னொரு பகுதி இருக்கிறது என்னுடைய செயல் சுதந்திரத்தோடு சம்பந்தப்படும். இப்ப நான் இருக்கிறேன், இவனுக்கு நான் ஒருவருக்கு அடிக்கலாம், அடிக்காமல் இருக்கலாம். இந்த சுதந்திரம் என்னிடம் தான் இருக்கிறது. இதை அல்லாஹ் தீர்மானிக்கவில்லை. அல்லாஹ் என்னத்திலே பகுத்தறிவை தந்ததை எங்களுக்கு தந்திருக்கிறார். நீ தீர்மானிக்கும். பாவத்தை பக்கம் போவதா, நன்மை அது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் பாவம் செய்த எல்லா சந்தர்ப்பத்தையும் நான் நினைத்து பார்க்க தெரியும். எங்க மனசாட்சி உறுதி, இது பாவம் என்பதற்கும் சீக்கிரம் ஒன்று கிடைத்திருக்கு. இதை செய்யக்கூடாது என்று செய்வதற்கு பிறகு மனம் வருந்தி இருக்கு. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த செயல் சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அல்லாஹ் இதனை தீர்மானித்திருந்தால் இந்த மூன்றுமே எங்களுக்கு ஏற்படாது. செய்வதற்கு முன்னால் ஒரு அலர்ட் வராது, இதை செய்யக்கூடாது உள்ள முழுக்காது, செய்வதற்கு பிறகு வருத்தம் ஏற்படாது. இந்த மூன்றும் ஏற்படுவதற்கு என்ன அர்த்தம்? எங்களுக்கு செயல் சுதந்திரம் இருக்கிறார்கள், இது ஏற்படுகிறது என்பதை நாங்கள் இயல்பாக புரிந்து கொள்வோம். இதை எப்படி ஒரு அறிவியல் ரீதியாக ருசிகளாக புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அல்லாஹ் நடக்க வேண்டும் என்று எழுதவில்லை, நடக்க போவதை எழுதியிருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய அறிவோடு சம்பந்தம். இதை சிம்பிளா நீங்கள் விளங்கிக் கொள்வதாக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் டிவியில நியூஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். வானிலை அறிக்கை போய் கொண்டிருக்கிறது. நாளை மட்டக்களப்பு பிரதேசத்தில் இடிவிடக்கூடிய மழை பெய்யும் என்று சொல்கிறார்கள். நாங்களும் அதனுடைய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொள்வோம். நாளைக்கு புயல் அடிக்கும் என்று சொல்கிறார். மண் சரிவு எதிர்காலத்தை கணிப்பிடுகிறார். எதை வச்சு கணிப்பிடுறாங்க? அவங்க நினைக்கிற குறுகிய அந்த நுழைச்சை வச்சு கணிப்பிடுறாங்க. சில ஊர் அப்படியே நடக்குது, மண் சரிவு நடக்குது, மண் வெள்ளப்பெருக்கு நடக்குது, மழை பெய்யுது. இப்ப யாருக்குமே வானிலை அவதான நிலையத்தோட சட்டம் பிடிக்கிறதில்ல. நீ சொன்னதுனாடி தான் எங்களோட மழை பெய்யும், நீ சொன்னதுனாடி தான் எங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது. யாரும் அவங்களோட கோபிச்சு கொள்வது மாற்றமாக அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்றது, நன்மை தெரிவிக்கிற முன்கூட்டியே நடக்க போவதை அறிவித்ததற்காக ஒரு சாதாரண மனிதனான எதிர்காலத்திலே வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை அவருடைய குறுகிய அறிவை கணித்து முன்கூட்டியே சொல்ல முடியும் என்று சொன்னார். இன்னும் இத்தனை காலத்தில் இந்த தீவுகள் கடலில் மூழ்கும், விஞ்ஞானிகள் எச்சரிக்கை, இந்த எரிமேல் இத்தனை ஆண்டுகளில் தோன்றும், அடுத்த கிழமை சந்திர கிரகணம் வரும், சூரிய கிரகணம் தோன்றும். எல்லாரும் நம்புறமா இல்லையா? யாருங்கள் அறிவியல் ரீதியாக, ஆராய்ச்சி ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக எதிர்காலத்தை கணிப்பிட்டு சொல்கின்ற போது அதனை ஏற்றுக்கொண்டு அது அப்படியே நடக்கிறது. சில விடயங்கள், சில மாற்றங்கள் நடக்குது. முழுமையாக மனிதனால் குறுகிய அறிவியல் மனிதன் ஆனாலும் நடக்கும். இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வோம்.
இப்ப யோசிச்சு பாருங்க, மனுஷனுக்கு இது ஏழுபட்டு சொன்னான். இன்னொரு கடுமையான உதாரணத்தை சொன்னார். ஒரு கிரிக்கெட் போட்டியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5வது ஓவர் வீசப்படுகின்ற போதே அங்கே வர்ணனையாளர் சொல்வார், இந்த அணி இப்படியே போனால் 50 ஓவர்கள் இத்தனை ரன்கள் தான் அடிப்பாங்க. எப்படி சொல்கிறார்கள்? அந்த அனுபவத்தை வைத்து அந்த அவங்களுக்கு இருக்கிற அறிவை வைத்து சொல்வார். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்வார், எப்படி இருந்தால் இப்படிதான் போவோம். இது அறிவை வைத்து அனுபவத்தை வைத்து முன்கூட்டியை தீர்மானித்தது. மனிதனுக்கே ஏழும் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்ட அல்லாஹ்வுக்கு, அளவில்லாத அறிவு கொண்ட அல்லாஹ்வுக்கு உலகத்தை படைக்கின்ற நாளுக்கு முன்னால் உலகத்தை படைக்கிறதுக்கு என்ன நடக்கும் என்று தெரியுமா? தெரியாது. தெரிந்ததை லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் எழுதி வைத்திருக்கிறான். அவன் எழுதியதால் தான் நான் அப்படி நடக்கிறேன் என்பது கிடையாது. நான் அப்படி நடக்கப் போகிறேன் என்பதை தெரிந்து அல்லாஹ் எழுதி வைத்திருப்பதற்கும் அல்லாஹ் எழுதி வைத்து இதைத்தான் செய்ய வேண்டும் என்று தெரிவிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வுடைய கதரிலே ஒரு பகுதி அல்லாஹ் நிர்ணயித்தது மாறாதே அது நடந்தே தீரும். அதை நாங்கள் சரியாக மாற்றோம். இன்னொரு பகுதி அல்லாஹ் செயல் சுதந்திரத்தை தந்தது. அதில் மாத்திரம் தான் அல்லாஹ் எங்களை குறை பிடிப்பான். அதில் மாத்திரம் தான் அல்லாஹ் எங்களை குறை பிடிப்பான். மற்ற யாரையும் அல்லாஹ் தண்டிப்பான். செயல் சுதந்திரம் எதில் வழங்கப்பட்டதோ அவர்களுக்கு மாத்திரம் தான் நாளை மறுமையிலே தண்டனை. மலக்குமார்களுக்கு மறுமையிலே தண்டனை கிடையாது, மிருகங்களுக்கு தண்டனை கிடையாது, தாவர உலகத்துக்கு தண்டனை கிடையாது, மனிதனுக்கும் ஜின்களுக்கும் மட்டும்தான் அல்லாஹ். ஏன்? ரெண்டு பேருக்கு தான் செயல் சுதந்திரத்தை அல்லாஹ் வந்து படைத்திருக்கிறார். ஏழைய படைப்புகளுக்கெல்லாம் சுனனுபாவம் மட்டும்தான், உலக பிரபஞ்ச விதிகள் மட்டும்தான் தொழில்பட்டுக் கொடுங்க. அவர்களுக்கு செயல் சுதந்திரம் கிடையாது. ஆல்ரெடி ப்ரோக்ராம் அது மட்டும்தான் நடக்கும். மனிதனுக்கும் ஜின்னுக்கும் அல்லாஹ் செயல் சுதந்திரத்தை கொடுத்து படைத்திருக்கிறார். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அர்தல் அமானத்தை, உங்களுக்கு ஒரு பெரிய அமானிதத்தை அல்லாஹ் தஆலா சுமத்த இருந்தான். வானங்கள் மீது, பூமியின் மீது, மலைகளின் மீது சுமத்த போனால் அதெல்லாம் மானான்னு சொல்லிச்சு. மனிதன் மட்டும் அதனை ஹமலஹல் இன்சான், அதெல்லாம் பயந்து நடுங்கி வானம் சேர்த்து உதவிகளுக்கு வானம் நீ ப்ரோக்ராம் பண்றது மட்டும் நாங்க செஞ்சுட்டு போறோம் சொல்ற நேரம் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இதனை கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே அதைத்தான் நாங்க சுமந்து, அதனாலதான் எங்களுக்கு விசாரணை, அதனாலதான் எங்களுக்கு சொர்க்கம் நரகம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் அல்லாஹ்விடத்திலே எந்த முரண்பாடும் இல்லை. கதரியாக்களுக்குள்ள, ஜபரியாக்களுக்குள்ள அஹ்லுஸ் சுன்னah ஆட்சி, அஹ்லுஸ் சுன்னah அகீதா என்ன மிக தெளிவானது. அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஒரு பகுதி சில விடயங்களை நிர்பந்தமாக ஏற்படுத்தியிருக்கிறார், எங்களால் மாற்ற முடியாது. இன்னொரு பகுதி அல்லாஹ் செயல் சுதந்திரத்தோடு வைத்திருக்கிறான், ஆப்ஷன்ஸோட எழுதி வைத்திருக்கிறான். அதில் மாற்றங்களும் ஏற்படும். எங்களுடைய துஆவினால், எங்களுடைய அமல்களினால், எங்களுடைய குடும்ப உறவை ஏற்படுவதனால், தாய் தந்தை ஏற்படுவதனால், இறந்த உறவை ஏற்படுவதனால், அதனுடைய இறதிகளை அமல் செய்வதனால் அல்லாஹ்விடத்திலே மாற்றம் ஏற்படும். எனவே எங்களுடைய செயல் சுதந்திரத்துக்கு இடம் இருக்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ்வை நாங்கள் ஒருபோதும் குற்றம் சாட்ட முடியாது, அல்லாஹ்விடத்திலே சாக்காக சொல்ல முடியாது என்பதை தர்க்க ரீதியாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்பதை பார்க்கிறோம். இந்த நவீன மெட்டாபிசிக்ஸிலே பயன்படுத்தப்படுகின்ற நிறைய கொள்கைகளை வைத்து அல்லாஹ்விடத்திலே இன்று மிக சிம்பிளாக விளங்கப்படுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த அடிப்படையில் தான் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே விளங்கிக் கொள்ளும் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த சில சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நோய்க்குரிய மருந்தை பெற்றுக் கொள்வது விதிக்கு முரணானதா என்று கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோய் அல்லாஹ்வுடைய ஒரு கதர் என்று சொன்னால் அதுக்குரிய மருந்து இன்னும் ஒரு கதர் என்று சொன்னார். ரெண்டும் நடக்கிறது. நோய் என்பதும் அல்லாஹ்வுடைய கதர் தான், அதுக்கு நீங்கள் எடுக்கிற மருந்தும் அல்லாஹ்வுடைய கதர் தான். எனவே இரண்டு ஒன்று கொண்டு முரணானது அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் ஒரு திருடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கொண்டு வரப்பட்டான். ஏன் நீ திருடினாய் என்று கேட்கப்பட்ட போது அவன் சொன்னான், அல்லாஹ் தான் என்னை திருட வைத்து விட்டான். அல்லாஹ் உன்னை திருட வைத்தான். அல்லாஹ்விடத்திலே நான் திருட வேண்டும் எழுதியிருந்தது, எனவே திருடி விட்டேன் என்று பதில் சொன்ன போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவனுடைய கைகளை துண்டியுங்கள், மேலதிகமாக அவனுக்கு 30 சாட்டையை வழங்குங்கள் என்று சொன்னார். அப்போது இருந்தாங்க அளவுக்கு தண்டனை 40, அவனுடைய கையை துண்டிப்பது தானே, இதற்காக 30 கசையை அவன் அல்லாஹ்வுடைய கதரை பிழையாக பயன்படுத்தியதற்காக என்று ஒரு ஆட்சியாளராக அவன் எதிராக தீர்ப்பளித்ததாக அல்-அகாயித் இஸ்லாமியா என்ற நூலிலே இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள். எனவே நம்முடைய சகோதரர்களே, இப்படி கதிரிலே பல கதிர்களை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு கதிரிலிருந்து இன்னொரு கதிருக்கு நோக்கி நாங்கள் செல்வதற்கு துஆ, எங்களுடைய அமல்கள், எங்களுடைய செயல்கள் இருக்கிறது. இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய கதர் தான். நடக்கிறதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான். அல்லாஹ் அறியாமல் நடப்பதில்லை. ஆனால் எங்களுடைய செயல் சுதந்திரத்தில் அல்லாஹ் ஒரு தடையும் இல்லை என்ற சிந்தனையோடு இப்போது நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இடையிலே இருக்கிற அந்த நேரத்தில் இன்னும் சில சம்பவங்கள் இருக்கின்றன, அதை தொடர்ந்து பேசுவோம். அல்லாஹ் கதர் பற்றிய உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க வேண்டும் என ஈமான் ஒரு முக்கியமான ஒரு தூண். இதை பிழையாக விளங்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய பாவங்களுக்கு பொறுப்பு சாட்டி விட்டு நாங்கள் சாக்கு சொல்லிவிட்டு இதிலிருந்து விடுபட முடியாத ஒரு பாவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எச்சரித்திருக்கிறார். நல்ல ஒரு ஈமான்
ஞாபகப்படுத்திக் கொண்டு நம்முடைய தொடர்ச்சியை தொழுகை இடையிலே நாங்கள் பேசுவோம். அல்லாஹ் தஆலா என்னை உங்களை தூய்மையான அமீதாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.